பெண்கள் பாதுகாப்பை விட மேனேஜரோட கிரகப்பிரவேசம் தான் முக்கியம்னு நம்ம விஜய் சார் சொல்றாரு. முதலமைச்சர் விஜய் சார் சொல்றாரு. அப்படி சொன்னாதான் கடிக்காம இருப்பாங்க. நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் சிங்க பெண்கள் பாதுகாப்பு படையின்னு ஒரு படையை அறிமுகப்படுத்துறதா சொல்லி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனை முதலமைச்சர் விஜய் சார் கேன்சல் பண்ணிட்டாரு. கேன்சல் பண்ணிட்டு அதை விட முக்கியமான வேலையா இருக்கக்கூடிய அவரோட மேனேஜர் ரூட் மாஃபியாவோட டான் ஜெகதீஷ் பழனிசாமியோட கிரகப்பிரவேசத்தை போய் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கிடைச்சதுக்கு தமிழ்நாடு கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு அரசு ப்ரோக்ராமை ரத்து பண்ணிட்டு மேனேஜரோட ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணக்கூடிய முதலமைச்சர்லாம் கிடைப்பாங்களா? அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டத்துல பெத்த பொண்ணுக்கு முன்னாடி 6 பேர் சேர்ந்து அவங்க அப்பாவை வெட்டி கொண்டிருக்காங்க. அந்த கொல்லப்பட்ட நபருடைய பேர் திருமுருகன். அதாவது 6 பேர் சேர்ந்து அவங்க மக முன்னாடி அவங்க மக கழுத்துல கத்திய வச்சு கண்ட துண்டமா அவங்க அப்பாவை வெட்டி கொண்டிருக்காங்க. சட்ட ஒழுங்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? அடுத்து தென்காசி மாவட்டத்துல ஒரு மர்ம கும்பல் ஊருக்குள்ள புகுந்து கண்ணத்தை பாக்குறவங்க எல்லாம் வெட்டி வீசியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்துல எல்லாருமே வயசு பசங்க தான். கஞ்சா போதையில பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சட்ட ஒழுங்கு தென்காசி மாவட்டத்துல அருமையாக இருக்கு. சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருங்குளத்தூர்ல தாவேகா கட்சிக்காரரு கொக்லைன் ஆபரேட்டரை கத்தியை காட்டி மிரட்டி அடிக்கிறாரு மாமூல் கேட்டு. தாவேகா காரங்க எந்த அளவுக்கு ஓகிய சிகாமணியா இருக்காங்க நீங்க பாத்துட்டீங்களா? திமுக தான் ரவுடி பசங்கன்னு பார்த்தா திமுகவோட பல மடங்கு மோசமா இருக்குது இந்த தாவேகாவோட ஆட்சியில. இப்போ நான் கேட்கிறேன், அரசு நிகழ்ச்சியை விட ஒருத்தரோட வீட்டோட கிரகப்பிரவேசம் முக்கியமான தாவேக்கால இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகள்லாம் கொஞ்சம் ஒரிஜினல் ஐடியில கமெண்ட் பண்ணுங்க.